ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். எட்ஜ் ஏஐ அப்படின்னா என்ன, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களும் இந்த கான்டென்ட்லாம் பார்க்கட்டும். என்னோட வெப்சைட் usatamizhan.com, அது போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டாபிக்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு தேவையானது. என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் பின் கம்யூனிட்டி டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. அங்கே நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேச முடியும், நிறைய விஷயம் கற்றுக்க முடியும், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். நானும் உங்ககிட்ட சில விஷயம் கற்றுக்க வாய்ப்பு இருக்கு. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா? ஓகே. எட்ஜ் ஏஐ அப்படின்றது தான். இந்த எட்ஜ் ஏஐ நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி உங்களுக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் வேணும். அந்த வீடியோஸ்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன். usatamizhan.com/ai அந்த லிங்க்ல போய் பாருங்க. உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய வீடியோ LLM அந்த வீடியோ, அதுக்கப்புறம் ஏஐ ஆக்சலரேட்டர் அப்படின்ற நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோவும் போய் கண்டிப்பாக பாருங்க. அந்த ஃபவுண்டேஷனல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம எட்ஜ் ஏஐ போகிறதுக்கு முன்னாடி அந்த எட்ஜ் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் நம்ம எட்ஜ்ன்ற வேர்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் அப்படின்னு. இதில் பாப்புலராக யூஸ் பண்ணுறது நம்ம எட்ஜ் சர்வர்ஸ் அப்படின்வோம். இப்போ ஒரு சர்வர் இருக்குன்னு நீங்க இமேஜின் பண்ணீங்க. அந்த சர்வர் டேட்டா சென்டர்ல இருக்கு. இப்போ யூசர் ஏதோ ஒரு லொகேஷன்ல இருக்கலாம். இப்போ அவருக்கு பக்கத்துல அந்த டேட்டா சென்டர் இருக்குமா அப்படின்னா டவுட் தான். இப்போ கலிபோர்னியால டேட்டா சென்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ யூசர் டெக்சாஸ்ல இருக்காரு, இல்ல நியூ ஜெர்சில இருக்காரு. அவர் ஒரு வெப்பேஜ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா சென்டர் தான் அவர் ஆக்சஸ் பண்ணுவாரு. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகுனா, அவங்க நெட்வொர்க் லேட்டன்சி ஜாஸ்தியா எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாங்க. ஒரு ரிக்வஸ்ட் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு வரும். அதுதான் ரியாலிட்டியும். இப்போ இதே சர்வரை நீங்க தூக்கி இந்தியால போட்டுருங்க. இப்போ யூஎஸ்ல இருக்கிற கஸ்டமர் இந்தியால இருக்கிற வெப்பேஜ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஸ்லோ ஆயிடும். அதனால என்னன்னா, இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்றதுக்கு அந்த யூசர் பக்கத்திலேயே ஒரு சர்வரை வச்சாச்சு அப்படின்னா அது நம்ம எட்ஜ் சர்வர் அப்படின்றோம். அதான் என்னன்னா, எட்ஜ்ன்றது என்ன அப்படின்னா, யூசர் எங்க இருக்காங்களோ அவங்களுக்கு பக்கத்துல ஒரு விஷயத்த கொண்டாந்தாச்சு அப்படின்னா அது எட்ஜ் அப்படிங்கிறோம். ஸோ இது சர்வர்ல இது பாப்புலரா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய பாப்புலர் வெப்சைட்ஸ் நீங்க போயிருப்பீங்க. யூடியூப், கூகுள்லாம் நீங்க போயிருப்பீங்க. ஏன் ரொம்ப ஃபாஸ்டா வருது அப்படின்னா, ஏன்னா அதெல்லாம் எட்ஜ் சர்வர்ஸ் இருக்கிறதுனால தான் ஃபாஸ்டா வருது. எட்ஜ் சர்வர்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க என்ன ஆக்சஸ் பண்றீங்களோ அந்த கான்டென்ட் அந்த சர்வர்ல இருக்கும், ஒரு காப்பியா இருக்கும். நீங்க ஆக்சஸ் பண்றது ஒரு அந்த ரியல் சர்வர்ல போய் நீங்க ஆக்சஸ் பண்ணா ரொம்ப லேட்டன்சி ஆகும். ஆனா அந்த லேட்டன்சி கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த எட்ஜ் சர்வர்ஸ் அங்கங்க கிரியேட் பண்ணி யூசர் பக்கத்துல வச்சிருவாங்க. அதனால தான் கான்டென்ட் ஃபாஸ்டா வருது. இப்போ இதே கான்செப்டை நம்ம என்னன்னா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். அதனால தான் நம்ம எட்ஜ் ஏஐ அப்படிங்கிறோம். இப்போ எட்ஜ் ஏஐனா என்ன அப்படின்னா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன, நீங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க. அந்த ப்ராம்ப்ட் போய் சர்வர் கிட்ட போயிட்டு ஒரு மாடல் கிட்ட அந்த ப்ராம்ப்ட் போய் கேட்கும், இந்த மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு, இதுக்கு எனக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ கூட அப்படின்னா அந்த ஜெனரேட்டிவ் ஏஐ உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ சாட் ஜிபிடி எல்லாம் அதான் பண்ணுது. இப்போ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வரும். அது நீங்க உங்களே ஆச்சரியமா இருக்கும், என்னது நம்ம இப்பதான் கேட்டா உடனே எல்லாமே தள்ளிச்ச கான்டென்ட் அப்படின்னு. ஆனா கான்டென்ட் ரியலா சர்வர்ல தான் இருக்கு. அந்த மாடல்லாம் சர்வர்ல தான் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எப்படி ஃபாஸ்டா உங்க கைக்கு வருது அப்படின்னா, அதுக்கு பாசிபிளே எட்ஜ் ஏஐ இருக்கிறதுனால தான். இப்போ நம்ம எட்ஜ் ஏஐ பத்தி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ ஒரு சினாரியோ எடுத்துப்போம். இப்போ ஒரு ஷாப்பிங் மால் எடுத்துக்கலாம். அந்த ஷாப்பிங் மால்ல நிறைய வீடியோ கேமராஸ் இருக்கும். அந்த வீடியோ கேமராஸோட ஒரே வேலை என்ன, அது ஸ்பை பண்றது தான். ஏதாவது அனாமலி இருந்தது அப்படின்னா உடனே செக்யூரிட்டிக்கு அலர்ட் பண்ணிடும். இப்போ நம்ம எட்ஜ் ஏஐ இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வீடியோ கேமராஸ் நம்ம கிளவுட் சர்வர்ஸ்க்கு அது ஸ்ட்ரீம் பண்ணணும் அந்த கான்டென்ட்டை. கிளவுட் சர்வர்ல மாடல் எல்எல்எம் இருக்கும். அந்த எல்எல்எம் என்ன பண்ணா, அந்த ஸ்ட்ரீமிங் டேட்டா வச்சு அது ஃபிகர் அவுட் பண்ணும். ஏதாவது அனாமலி இருக்கா, ஏதாவது நடந்துட்டு இருக்கா அப்படின்றது ஸ்ட்ரீம் பண்ணி மறுபடியும் அது அந்த டேட்டா பின்னாடி கொடுக்கணும் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்க்கு. இப்போ இதனோட ரவுண்ட் ட்ரிப் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இன்னொன்று என்னன்னா, இந்த கான்டென்ட்லாம் ஸ்ட்ரீம் பண்ணி சர்வருக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு டெசிஷன் எடுத்து மறுபடியும் இங்கே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப
ரொம்ப பேண்ட்வித் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அப்புறம் நிறைய காசும் செலவாகும். இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டைம்ல தான் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அதனால 24 ஹவர்ஸ் டேட்டாவும் நீங்க ஸ்ட்ரீம் பண்ணி கிளவுடுக்கு போயிட்டு அங்க போயிட்டு எல்எல்எம்ல வந்து டிசிஷன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப வேஸ்ட்டும். இன்னொன்னு வந்து பவர் ரிசோர்ஸ் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு வந்து நம்ம வந்து எனர்ஜி கன்சம்ஷன் ஆகுது அப்படின்னு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இங்கதான் வந்து ஒரு நல்ல ஒரு சினாரியோ எட்ஜ் ஏஐ அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கொண்டாந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெயின் பண்ண மாடலை வந்து கொண்டாந்து அந்த வீடியோ கேமராலேயே வச்சிருவாங்க. அதாவது என்ன வீடியோ கேமரா தான் வந்து படம் எடுக்குது. அந்த வீடியோ கேமராலேயே ப்ராசஸர் எல்லாமே இருக்கு. அதுக்கு வந்து மெமரி இருக்கு. இப்போ ட்ரெயின் பண்ண மாடலை ஏதாவது அனாமலி டிடெக்ஷன் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அந்த மாடலை கொண்டாந்து கேமராலே வச்சிருவாங்க. இப்போ அந்த கேமரா தான் நம்ம வந்து எட்ஜ் ஏஐ அப்படிங்கிறோம். ஸோ எட்ஜ் ஏஐன்றது நம்ம அந்த மாடலை கொண்டாந்து கேமரா வைக்கிறதுனால இப்போ கேமரா வந்து டேட்டா எடுக்க எடுக்க அந்த மாடல் கிட்ட வந்து கேட்கும் இது வந்து அனாமலி இருக்கான்னு இருந்தது அப்படின்னா உடனே வந்து அந்த கேமரா இன்ஸ்டன்டா வந்து கண்டுபிடிச்சு உடனே செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வந்து அலர்ட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஏன்னா மாடல் வந்து ஏதோ டேட்டா சென்டர்ல தான் இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம போய் அதை கேட்டு அதை ரிசால்வ் பண்ணி வரதுக்குள்ள வந்து ஏதோ விஷயம் நடந்து முடிஞ்சிடும். அது வந்து இன்னும் ஒரு பெரிய பாதகமான விஷயமா இருக்கும். அதனால தான் வந்து என்ன அந்த எட்ஜ் வந்து அந்த எங்க டிவைஸ் இருக்கோ அங்கே பக்கத்துல அந்த மாடலை வச்சு அங்கேயே வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து பில்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ உங்க வீட்டில் வந்து இந்த அமேசான் அலெக்சா டிவைஸ் இருந்தது அப்படின்னா அது ஒரு எட்ஜ் ஏஐ தான். இப்போ அலெக்சா டிவைஸை நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது 24 ஹவர்ஸ் வந்து அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கான்வர்சேஷன் நீங்க பண்ற எல்லா கான்வர்சேஷன் கேட்டுகிட்டே இருக்கும். ஆனா ரியாக்ட் பண்ணாது. அது எப்போ ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா நீங்க வந்து அலெக்சா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் வந்து அது வந்து ரியாக்ட் பண்ணும். அப்பதான் வந்து நிஜமாவே லிசன் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்கும். ஆனா இப்போ அலெக்சாண்டர் வேர்டு நீங்க வந்து எப்ப வேணா சொல்லலாம். அதனால வந்து அது கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த அலெக்சாண்டர் வேர்டு வந்துட்டு அப்புறம் அது வந்து சர்வர் கிட்ட வந்து கேட்கணும் இது வந்து கொஸ்டின் வந்திருக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லு அப்படின்னு. இப்போ ஏஜிஐ இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அங்க வந்து ஒரு சின்ன ஒரு மாடலை வச்சிருவாங்க. அந்த மாடலோட வேலை வந்து என்னன்னா அலெக்சாண்டர் ஒரு வேர்டு இருந்தது மட்டும் அதாவது நம்ம சொன்னா மட்டும்தான் வந்து அந்த டேட்டா வந்து சர்வருக்கு அனுப்பும். அப்படி இல்லாட்டி அந்த டேட்டாவை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடும். இப்ப இதே இந்த அலெக்சா வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு டேட்டாவும் வந்து அது சர்வருக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுங்க. மாடல் வந்து சர்வர் சைட்ல இருக்கு அப்படின்னா நம்ம பேசுறதெல்லாம் அலெக்சா வந்து அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அங்க சர்வர்ல வந்து ரிசால்வ் பண்ணும். ஓகே இதெல்லாம் வந்து தேவையில்லாத கான்வர்சேஷன் அலெக்சாண்டர் வேர்டு இல்லைன்னு சொல்லி மறுபடியும் ரெஸ்பான்ஸ் வந்து இந்த டிவைஸ்க்கு அனுப்பும். இப்ப ஏஜிஐ இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அலெக்சா டிவைஸ்ல ஒரு சின்ன மாடல் வந்து வச்சிருவாங்க. அதோட வேலை வந்து என்னன்னா நம்ம பேசுறதெல்லாம் வந்து அலெக்சாண்டர் வேர்டு இருக்கா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான். ஒன்ஸ் அந்த கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா அந்த டேட்டா வந்து சர்வருக்கு அனுப்புறது வந்து அப்பதான் வந்து பெனிஃபிட்டா இருக்கும். இல்லாட்டி வந்து அது வேஸ்ட். ஸோ இப்போ அலெக்சா டிவைசஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து ஒரு சின்ன மாடல் வந்து உள்ள வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம ஏஜிஐ அப்படிங்கிறோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ நிறைய நீங்க கேள்விப்பட்டு இருப்பீங்க செல்ஃப் டிரைவிங் கார் அதாவது அட்டானமஸ் வெஹிக்கல் அப்படின்வோம். அந்த அட்டானமஸ் வெஹிக்கல் வந்து ரோட்ல தான் போயிட்டு இருக்கு. அது ரியலா வந்து நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கும். அப்புறம் பெடஸ்ட்ரியன்ஸை பார்க்கும். உடனே வந்து டெசிஷன் எடுக்கணும். சிக்னல்லாம் வரும். இந்த டெசிஷன்லாம் வந்து இமீடியட்டா எடுக்கணும். இப்போ ஒருவேளை எஜ்ஏஐ இல்லைன்னு வச்சுங்க அதுக்கு கலெக்ட் பண்ற எல்லா டேட்டா வந்து அதுக்கு சர்வருக்கு அனுப்பி அங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அது வந்து இன்டர்பிரேட் பண்ணி இது கரெக்டான ரூட் தான் அப்படின்னு சொல்லி காருக்கு வந்து அது ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஆனா அந்த லேட்டன்சில வந்து என்ன ஆகும் அப்படின்னா கார் ஆல்ரெடி கிராஷ் ஆயிடும். ஏன்னா அவ்வளவு டைம் பத்தாது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டிராபிக் ரிலேட்டட் டேட்டா வந்து எல்லாமே வந்து ஒரு மாடலா கிரியேட் பண்ணி காருக்குள்ளேயே வச்சிருவாங்க. காருக்குள்ள வைக்கிறதுனால கார் தான் வந்து எட்ஜ் அதாவது எட்ஜ்ஏஐ வந்து கார்ல இருக்கிறதுனால அந்த கார்லயே வந்து எல்லா ப்ராசஸிங் பவர் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ ரியல் டைம் டிராபிக் இன்ஃபர்மேஷன் வந்து கார் ஓட்டிட்டு இருக்கும்போது உடனே வந்து அந்த மாடலை வந்து பாஸ் பண்ணி அங்கே வந்து இன்ஸ்டன்ட் டெசிஷன் வந்து அது எடுத்துரும். அனாமலிஸ் எதா இருந்தாலும் கரெக்டா வந்து அந்த மாடல் காருக்குள்ளே இருக்கிறதுனால வந்து அதனால வந்து ரிசால்வ் பண்ண முடியும். டிரைவிங் வந்து ஒழுங்கா போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ அட்டானமஸ் வெஹிக்கலுக்கு வந்து நம்ம சர்வரை நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் அது அட்டானமஸாவே இருக்க முடியாது. அதனால தான் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடலை வந்து எங்க கிரியேட் பண்றாங்களோ சர்வர்ல இதுக்குரிய மாடலை வந்து கொண்டாந்து கார்ல வைக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். அதுதான் நம்ம வந்து ஏஜிஐ அப்படிங்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏஜிஐ வந்து நம்ம வந்து பாக்குற எல்லாம் இருக்கு. நம்ம அதை வந்து ரியலைஸ் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ஒரு டிவைஸ்குள்ளார வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வைக்கிறதுனால வந்து கஸ்டமர் பக்கத்துலேயே வந்து அந்த ஏஐ இருக்கு. அதனால நம்ம எஜ்ஐ அப்படிங்கிறோம். இப்போ அதுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சர்வரில் வந்து ஒரு மாடல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு டிவைஸ்க்கு என்ன தேவையோ அதுக்கு என்ன பர்பஸ் இருக்கோ அந்த மாடலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த டிவைஸ்ல இருந்து வைக்கணும். அது ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் ஏஐ ஆக்சிலரேட்டர் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிலரேட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த டிவைஸ்குள்ளாரே வைக்கணும். இப்போ ஆட்டானமஸ் கார்னா அதுக்குள்ளார வந்து வச்சாகணும். ஸோ அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஆனால் டேட்டா சென்டரில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அது மில்லியன் கணக்காக இருக்கும் அந்த மாடலோட சைஸும் அதுக்கப்புறம் அதுக்கு ஏஐ ஆக்சிலரேட்டர்ஸும். ஆனால் உங்களுக்கு எந்த டிவைஸில் நீங்கள் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணுமோ அதுக்குரிய அதனோட ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து உள்ளவே பில்ட் பண்ணி அதுக்கு தெரியாத விஷயத்த மட்டும்தான் அது வந்து சர்வரை கான்டாக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து எஜ்ஏஐ வந்து ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷனாக வந்து இருக்கும். இப்போ எஜ்ஏஐ வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கிரியேட் பண்ண முடியும். என்னன்னா உங்கள் டிவைஸோட பர்பஸ் வந்து என்னன்றது தெரிஞ்சுட்டு மாடல் வந்து நீங்கள் என்ன
என்ன ட்ரெயின் பண்ணி என்ன ட்ரைனிங் மாடியூலை வந்து நீங்கள் உங்கள் டிவைஸில் நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டிவைஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிட்டி எல்லாமே வந்து செல்ஃபோனே இப்போ பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ சர்வரை கான்டாக்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து எட்ஜ் ஏஐ வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துருப்பீங்க. அதனோட மாடல் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா உங்களாலே ஒரு எட்ஜ் ஏஐ வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிட முடியும். ட்ரை வேணா பண்ணி பாருங்க. சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எட்ஜ் ஏஐனா என்ன அப்படின்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டிலையும் வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.